பால்களே, அடுப்பங்கரை சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்த்துட்ருக்கிறது ஆசாரி மோர் புளிக்குழம்பு. ஆமாம், ஆசாரி மோர் புளிக்குழம்பு ரொம்ப விசேஷமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள். இப்போது அடுப்பில் ஒரு வடைச்சட்டியை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி அதை தாளித்து விட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை விட்டு கொதிக்க விடுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. இப்போது சின்ன மிளகாய், வெங்காயம், இஞ்சி, தேவையான அளவுக்கு வெள்ளைப்பூண்டு, தேங்காய், இது எல்லாம் போட்டு நல்லா மிக்சிலேயோ இல்லை ஒரு ஆட்டங்கள் இருந்து அதுலேயும் நல்லா ஆட்டுங்க. நல்லா அரைச்சி அதை அந்த வானிலையில் போட்டு கொதிச்சிட்ருக்கிறது தண்ணியில் ஊற்றி நல்லா கிடந்து விடுங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு மிளகாய், வரமிளகாய், அதுபோல் மஞ்சள் பொடி, மிளகு பொடி, இது எல்லாம் கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இதில் தேவையான அளவுக்கு நல்லா பொடியை கொஞ்சம் அதிகப்படியாகவே எடுத்து கரைச்சி அந்த கலவையில் சேர்த்து அதையும் கொதிக்க விடுங்க. அதில் மோர் ஒரு 2 டம்ளர் மோர், நல்லா புளிச்ச மோர், அதையும் அதில் கலந்து அதையும் சேர்த்து கொதிக்க விடுங்க. காய் இதுக்கு நீங்கள் சேர்த்த வேண்டிய காய் முருங்கைக்காய், இல்லைன்னா சேனக்கிழங்கு, இல்லைன்னா உருளைக்கிழங்கு, இல்லை பாவக்காய், இப்படி புளிக்குழம்புக்கு தேவையான காய்கள் எதாவது போட்டாலும் சரி, வெண்டைக்காய் இப்படி போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி முருங்கைக்காய் போட்டிருக்கேன். இப்போது இதில் இந்த கெட்டித்தன்மை வரணுங்கிறதுக்காக கோதுமை மாவு ஒரு கைப்பிடி, தேவைன்னா வடித்த கஞ்சி அதையும் அது கூட சேர்த்திக்குங்க. கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற தருணத்தில் கருவேப்பிலை தழை, முருங்கைத்தலை அதையும் போட்டு பட்டை, கிராம்பு, இதையெல்லாம் சேர்த்து அது நல்லா கொதிச்சுட்டு இறக்க போகிறதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு எண்ணெய் நல்லா அதில் விட்டு இறக்கி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அடுப்பங்கரை சமையலில் இன்றைக்கு நீங்கள் ஆசாரி மோர் புளிக்குழம்பு பார்த்தீங்க. ரொம்ப சுவையான குழம்பு இது. ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேவையான அளவு. நன்றி, வணக்கம்.